மரவள்ளிக்கிழங்கு அவியலும் பச்சை மிளகாய் சம்பளம். இதை வாழ்க்கையில மறக்கையில இருந்தா சின்ன வயசுல இதை சாப்பிட்டு பள்ளிக்கூடம் போயிருக்கிறோம். காளான் போட்ட கட்லெட், ரீச்சாவுடைய ஆரோக்கிய உணவு வாரம். ரீச்சாவில் இருந்து விளையக்கூடிய விளைபொருட்களை வச்சுக்கொண்டு தயாரிக்கப்பட்ட உணவு வகைகளை இந்த வாரத்தில் இங்கே விற்பனை கொண்டு வாரம். காளான் சூப்பாக இருக்கலாம், அல்லது மாம்பழமாக இருக்கலாம், ரீச்சாண்ட கச்சா நதியில் இருக்கலாம், ஏராளமான பொருட்களை காட்டலாம். ஆரோக்கிய வாரம் எங்களுடைய அக்ரிகல்ச்சர் பொறுப்பாக இருக்கக்கூடிய ராதிகா அதிகாரத்துக்கு திறந்து வைக்கிறோம். வாங்க உள்ள வாங்க, உள்ளுக்கு போய் என்னென்ன ஐட்டம் இருக்கு, அதை எப்படி சாப்பிடலாம். சாப்பாடுனா முன்னுக்கு நிற்போம்னாங்க. இதுல பாத்தீங்கன்னா முதலாவது வந்தோடனே இருக்கிற ரீச்சான மாம்பழம். இப்ப பார்த்த உடனே எனக்கு சண்டைக்கு வர போயிடும். எனக்கு சொன்னா உனக்கு சொன்னா தரையில நீங்க இதுல ஒன்று வச்சு விற்கிறீர்கள், எனக்கு கொஞ்சம் எடுத்து வைக்கும் இந்த நண்பர்களுக்கு. இதை பாத்தீங்கன்னா காளான், அதாவது ரீச்சாவில் விளைஞ்ச காளான். ரீச்சாவில் விளைஞ்ச காளான் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, விற்கக்கூடிய காளான் போக மிச்ச காளான்களை எடுத்து வெட்டி 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 காய போட்டு அதை காளான் வத்தலா வச்சிருக்கோம். இது என்னென்னு சமைக்கிறான்னு சொல்லி எனக்கு தெரியாது, ஆனால் உங்களுக்கு தெரியும். உங்களோட அம்மாக்கள் மனைவி மேட்ட கேட்டீங்கன்னா தெரியும். இதை நீங்க கொஞ்சம் தண்ணியில வச்சு ஊற விட்டீங்கன்னா காளான் திரும்ப காளான் சேர்த்துட்டு வரும். அதை எடுத்து அப்படியே ஒரு பிரட்டி கறி வச்சிங்கன்னு சொன்னா அது வேறு ரேஞ்சில் இருக்கும். இது ரீச்சாண்ட தேங்காயில் என்னடா காட்ட போறேன் அப்படிதான் நீங்க நினைக்கிறீங்க. அப்படி இல்லை, இது 100% ஆர்கானிக்கலா விளைஞ்ச தேங்காய். இது நான் லாஸ்ட் வீக் ஒரு வீடியோ போட்டேன். ரீச்சாவுடைய பொங்கேசி மாம்பழம் இவ்வளவும் இப்ப உங்களுக்காக வச்சிருக்குது. அது மட்டுமல்ல, இந்த ஏராளமான அஞ்சு பாருங்க, இந்த விருப்பமான சாமான குழந்தையில வச்சுக்கிறீங்க. என்ன சாப்பிடலாமா? எல்லாம் விற்க வச்சிருக்கீங்க. அதாவது மரவள்ளிக்கிழங்கு அவியலும் பச்சை மிளகாய் சம்பளம், இதுதான் எங்களுடைய காம்பினேஷன். இதை வாழ்க்கையில மறக்கையில இருந்தா சின்ன வயசுல இதை சாப்பிட்டு பள்ளிக்கூடம் போயிருக்கிறோம். நிறைய பேருக்கு இந்த அனுபவம் இருக்கும். எங்கட மரவள்ளிக்கிழங்கு எனக்கு சந்தோஷமா இருக்குன்னா அவ்வளவுக்கு அந்த என்ன சொல்ற களியை அவிஞ்சு சூப்பரா இருக்கு. நீங்களும் பார்த்து நிற்கிறாங்களா? சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. என்ன நீத்து பாட்டி போறாங்க போறாங்க, என்ன போட்டாங்க, என்ன பாத்துங்க, கீரை போட்டு இது இது அதை விட நல்லா இருக்கு. இந்த பாருங்க, நீத்து பாட்டில கீரை போட்டு. என்ன முருங்கைக்கீரையா? என்ன கீரை போட்டிருக்கு? முளைக்கீரை. முளைக்கீரை போட்டு கரண்ட் போட்டிருக்கான். மரவள்ளிக்கிழங்கு முடிஞ்சது. அடுத்த இது என்ன சாமான்? இது பாலுக்கு என்ன போட்டு, அதாவது பச்சை மிளகாயோட இதை சாப்பிட்டு சரியா உரைக்குது. அதை தணிக்கிறதுக்கு பால். எங்கட பால், எங்கட பசுப்பால், எங்கட மாட்டுல இருந்து கறந்த பால். கீரை போட்டு பச்சை மிளகாய் சம்பல், நாட்டுக்கோழி முட்டை பொரியல். என்ன பிரச்சனை, இதுகளை சாப்பிட இந்த வெளிநாட்டில் இருக்கிற கொஞ்சம் ஆட்களுக்கு வாயில பத்தி எரியும். காளான் போட்ட கட்லெட், நல்லா இல்லாட்டி நான் வீடியோக்கு நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். ஆனா உண்மையில நல்லா இருக்கு. ரெண்டு விதமான சூப் பண்ணிருக்கேன். ஒன்று காடை தெரியும் நான், கோழி மாதிரி ஒரு சின்ன இருக்கும். காடையில ஒரு சூப் வச்சிருக்கணும். அடுத்த காளான் போட்டு வச்சு மிரக்கரையும் போட்டு கரட்டுகள் முட்டைகள் எல்லாம் போட்டு ஒரு சூப் வச்சிருக்கணும். ரெண்டுலையும் நான் கொஞ்சம் இருக்கு. நாங்க காடையில ஒரு பாதி காடை வந்துட்டு எனக்கு இதை சுவைக்கிறோம் நான் சொல்லத்தான் முடியும், உங்களால உணர முடியாது. ஆனால் என்னால் உணர முடியும். நல்லா இருக்கு. உண்மையில சமைச்ச செய்த பிள்ளைகளுக்கு தம்பியாக்களுக்கு நன்றி. இங்க ரீச்சால பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாசமும் வருஷத்துல இருக்கக்கூடிய 12 மாதமும் ஒவ்வொரு மாதமும் ரீச்சாவினுடைய எங்களுடைய பாரம்பரிய உணவுகளை வச்சுக்கொண்டு தயாரிக்கப்படக்கூடிய உணவு வகைகளை இந்த முறை ஸ்பெஷலாக செஞ்சு கடையில் செஞ்சு போட்டுருக்கோம். நீங்கள் மக்கள் பார்க்க இருக்க
இதெல்லாம் நீங்களும் வெரைட்டிகளை வந்து சுவைச்சு பார்க்கலாம். இதெல்லாம் ஒரு சாம்பிள் தான். ஓகே, நீங்கள் இதில் வந்து பிறகும் எங்களோட உணவகங்களை கேட்டீங்கன்னு சொன்னால் காடை சூப் பண்ணால் உடனே காடையோட கலையெல்லாம் முடிச்சு உடனே கட்டியில் போட்டு உங்களை சூப்பாகி தெரிவிக்கணும். அது மாதிரி காளான உடனே அப்படிங்கிறது செஞ்சுக்கணும். இந்த மாதிரியான ஆரோக்கியமான இயற்கை முறையில் வளர்ந்த தாவரங்கள் விலங்குகளை கொண்ட உணவு வகைகளுக்கு நீங்கள் நாடு வேண்டிய ஒரே ஸ்தாபனம் ரீச்சா. கிளைகள் வேறு எங்கும் கிடையாது. இந்த மாதிரி ஏராளமான விஷயங்கள் வந்து ரீச்சாவில் இருக்குது. நீங்களும் பெரியகளை வந்து சந்தோஷமாக உங்களோட பிள்ளையோட குடும்பங்களோட வந்து பெரிய வழியில் போகலாம். நாங்கள் இங்கே செய்யக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வையும் வீடியோவில் வந்து காரணம் வந்து நீங்கள் இதை பார்க்கணும். பார்த்து இங்கே வெரைட்டியில் அதில் இங்கே இருக்கிறார்கள். நீங்கள் வந்து இதில் நீங்களும் சுவைக்கணும் என்று நோக்கம் தான் வேண்டும் இல்லை. மீண்டும் இன்னொரு வீக்கெண்ட் ரீச்சாவில் சந்திக்கும் வரை காடை சூப்பர் நன்றி, வணக்கம். பாய்.